வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "இள நெஞ்சே வா" கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அவசரமாய் சொக்கநாதன் மீண்டும் தன் பிரச்சாரத்தை தொடங்கினார். நம்ம தங்க தலைவி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தினமும் ஐடியா யோசிச்சு யோசிச்சு அவங்க மூளை ரொம்ப சூடாகுதாம். அதனால இனி நம்ம சங்கத்து சார்பா நிதி திரட்டி தலைவிக்கு மீட்டிங் ஸ்பாட் வந்து போக ஏசி கால் டாக்ஸி புக் பண்ணணுமாம். அப்புறம் அவங்க பேசும்போது தொண்டை நடுவுல காஞ்சு போனா அவங்களுக்கு குடிக்க சுகர் இல்லாம ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணணுமாம். அதோட ஒரே இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சு அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கட்டி காத்த ஜீரோ சைஸ் மாயமா போச்சாம். ஸோ இனி அவங்க ஃபிட்னஸ்க்கு ஆக போகிற செலவை நம்ம ஐடியா அப்பா டக்கர் டீம் தான் ஏற்றுக்கணுமா. இந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேன்னா அடுத்து நம்ம தலைவி ஐடியா பற்றி பேச தொடங்குவாங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் சார்ஜ் பே பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். சிவாஜி கணேசன் வாய்ஸில் சொல்லிவிட்டு தன் கடமை முடிந்தது என்பது போல சொக்கநாதன் அமர்ந்து கொள்ள, ஜானவியோ தொடர்ந்து தன் நகத்திற்கு சாயம் பூசிக்கொண்டே இருந்தார். சொக்கநாதன் பேச்சை கேட்ட தீபக், ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு இந்த கிழவி பண்ற லொள்ளு தாங்கலையே, எங்கடா நிமான்ஸ் ஃபேமிலி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுதேன்னு பார்த்தேன். ஆ, கிழவி மணல்ல கயிறு மட்டுமில்ல கட்டடமே கட்டிடும் என மனதிற்குள் புலம்ப, அங்கே இருந்த மற்றவர்களின் எண்ணமும் கிட்டத்தட்ட அவனை ஒத்தே இருந்தது. பொம்மன் ஒரு கட்டத்துக்கு மேல் அமர முடியாமல் எழுந்து கொண்டவன், உன்னை போய் நம்பி வந்தம் பாரு என சரணை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, லூசு பிடிச்ச குரூப்பு எந்திரி கயல் என தன் காதலியையும் அழைத்து கொண்டு செல்ல முற்பட, எழுந்து நின்ற அர்ஜுன், கொஞ்சம் பொறுங்க பொம்மன், உட்காருங்க என அவனை அமர வைத்துவிட்டு ஜானவி பாட்டியை பார்த்து முறைத்து கொண்டே, டேய் தீபக், வீட்டு ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருக்கும், நீ போய் சுகர் இல்லாம ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு சீக்கிரம் கொண்டு வா என அவனுக்கு ஆணை பிறப்பிக்க, நீ கூப்பிட்டன்னு உன் ஊருக்கு வந்தனே, என்ன சொல்லணும், இவனை ஃப்ரெண்டா வச்சிருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியலையே என மனதிற்குள் அவனை திட்டிக்கொண்டே வெளியே அவனை முறைத்துவிட்ட தீபக் ஜூஸ் கொண்டு வர கிளம்பினான். அடுத்து அர்ஜுன் கால் டாக்ஸிக்கு கால் செய்து ஒரு ஏசி வண்டியை புக் செய்ய, அதன் பிறகே குனிந்து சாயம் பூசிக்கொண்டிருந்த ஜானவி பாட்டி நிமிர்ந்து அமர்ந்தார். சபாஷ் பேராண்டி, இதெல்லாம் நான் சொல்லாமையே நீ செஞ்சிருந்திருக்கணும். என்ன செய்ய, இந்த காலத்து யூத்துக்கு எல்லா விஷயத்துலையும் ஸ்டார்டிங் ட்ரபிள். இட்ஸ் ஓகே. இப்ப நாம அடுத்து என்ன பண்ண போறோம்னா என சொல்லிவிட்டு பொம்மனை பார்த்து, ஏன்பா ஐயனார் சிலையாட்டம் வெறைப்பா நிக்கிறையே, உன் பேர் என்ன, கட்டபாண்டியா வீரபாண்டியா என யோசனையாக தன் நெற்றியை நீவிக்கொள்ள, அவரை பார்த்து முறைத்த பொம்மன், ஆ, கட்டபொம்மன் என அவரை திருத்த, ஓகே, இப்ப அது முக்கியமில்ல. உங்க பாட்டி உன் ஜாதகத்தையும் சம்யு ஜாதகத்தையும் ஏதோ முட்டி முட்டி சாமியார் கிட்ட காட்ட போகுதாமே, அந்த சாமியார் டீட்டெயில்ஸ் பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா என கேட்க, இந்த பேரையே நான் இப்பத்தானே கேள்விப்படுறேன். இந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்குற விஷயத்துல எல்லாம் இது வரைக்கும் நான் தலை இட்டதே இல்லை. பொம்மன் சற்றே சலிப்பாய் சொல்ல, இது வரைக்கும் சரி, ஆனா இனி அப்படி முடியாதே. உனக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, அந்த முட்டி முட்டி சாமியார் யாரு, ஒரிஜினலா இல்ல ஃப்ராடா, பார்ட்டி பணத்துக்கு படியுமா படியாதா, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னும் 4 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணி எனக்கு ஃபோனில் சப்மிட் பண்ணுறேன். இப்போ நீ போகலாம் என அவனுக்கு பரமார்த்த குரு போல் விடை கொடுக்க, பொம்மன் ஜானவியை முறைத்து கொண்டே கண்களால் கையலிடம் விடை பெற்று கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான். அடுத்து ஜானவி பாட்டி சம்யுவை பார்த்து, உங்க தாத்தாவும் எங்க சம்பந்தியும் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் உயிரோட இருந்தப்ப நடந்த முக்கியமான விஷயம், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டது. இப்படி எல்லா விஷயமும் யாருக்கு தெரியுமோ அவங்கள கேட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ற. ஆ, அப்புறம் உங்க தாத்தாவோட வாய்ஸ் காப்பியும் வேணும், கிடைக்குமில்ல? ஜானவி சம்யுவை பார்த்து சந்தேகமாய் கேட்க, சம்யுவோ, எங்க தாத்தாவுக்கு எங்க வீட்ல நான் தான் ரொம்ப க்ளோஸ். அவர் சின்ன வயசுல நடந்த விஷயத்தை எல்லாம் எனக்கு கதையா சொல்லி இருக்கார். அப்புறம் தாத்தா வாய்ஸ் காப்பி எதுவும் என்கிட்ட இல்ல. ஆனா எங்க தாத்தா வாய்ஸ் இப்ப போனாரே எங்க அத்தான், அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் என சொல்ல, ஜானவிய
குட், குட். சரி, சரி. நீயும் உன் தங்கச்சிய கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு. சாயங்காலம் ஃபோன் பண்ணி, நான் ஓல்டு ஸ்டோரீஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிறேன். நான் சரியா 5 மணிக்கு மிஸ்டு கால் தருவேன். நீ ஃபோன் பண்ற. ஓகே? இந்தாம்மா புது பொண்ணு. நீ நியூ மெம்பர் அப்படிங்கிறதால, இந்த டைம் உனக்கு பெருசா வொர்க் எதுவும் தரல. பட் என்கிட்ட இருந்து உனக்கு எப்ப வேணா இமிடியேட் ஆர்டர்ஸ் வரலாம். எதுக்கும் தயாராயிரு என அவர்கள் இருவரையும் கிளப்பிவிட, அர்ஜுன், இவள உடனே போக சொல்லாட்டா என்ன என்பதைப் போல் ஜானவி பாட்டியை முறைத்து கொண்டே சம்யுவை பார்த்து ஜொல்லி வைக்க, கையலோ, ஐயோ, இந்த பாட்டி என்ன மிலிட்ரி மேஜர் மாதிரி ஆர்டர் போடுது. நானும் அத்தானும் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் என்னென்ன பாடுபட போறோமோ. இதுகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே உண்மையை சொல்லிடலாம் போலயே. நடக்கிறதெல்லாம் நல்லதா நடந்தா சரி என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே அர்ஜுனை பார்த்து ஓர பார்வை வீசிக்கொண்டிருந்த தன் தமக்கையை கைப்பிடித்து வீடு நோக்கி இழுத்து சென்றாள். ஜானவி பாட்டி அடுத்து சரணை நோக்கி, அமல் பேபி, நீ என்ன பண்ற? உடனே சினி ஃபீல்டுக்கு ஈக்குவலா மேக்கப் பண்ற மேக்கப் மேனை தேடி பிடிச்சு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள கொண்டு வர. அவங்கள எங்க தங்க வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது உன் பொறுப்பு பேராண்டி என அர்ஜுனிடமும் ஒரு பொறுப்பை தள்ளிவிட, இதெல்லாம் இந்த அம்மா எதுக்கு கேக்குதுன்னே தெரியலையே என மூளைக்குள் வண்டு குடைந்தாலும் தற்சமயம் எதையும் வாய்விட்டு கேட்காமல், சரி பாட்டி என பவ்யமாக விடையளித்தான் அர்ஜுன். அம்மாடி வீணா, நீ அந்த அமல் பையனுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணு. இப்ப நீங்க 2 பேரும் கிளம்பலாம் என அவர்களை கிளப்பிவிட, சரண் செல்ல மனம் இல்லாமல் தற்சமயம் ஐஸ்கிரீமை ஸ்வாகா செய்து முடித்துவிட்டு தன் தாத்தா கொண்டு வந்திருந்த ஹெட்செட்டில் பாடல்களை ரசித்து கொண்டிருந்த அச்சுவை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். வீணாவோ ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வர சென்ற தீபக் வருகிறானா என அவன் சென்ற வழியை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்தாள். 2 பேரும் இன்னும் கிளம்பல? வேலை கம்மியா இருக்கோ? இன்னும் கொஞ்சம் ஒர்க் தரவா என ஜானவி கேட்க, இருவரும் உன்னை பிடி என்னை பிடி என அந்த இடத்தில் இருந்து மாயமாய் மறைந்தனர். அவர்கள் குடும்பம் மட்டுமே அங்கு எஞ்சி இருக்க, தீபக் கையில் ஜூஸ் கோப்பையோடு அறக்க பறக்க அங்கே வந்து சேர்ந்தான். வீணா அமர்ந்திருந்த இடம் தற்சமயம் காலியாய் இருக்க, ஜானவி பாட்டியின் மீது அவனுக்கு அளப்பரிய எரிச்சல் உண்டானது. அது தந்த வேகத்தோடு ஜூஸ் கோப்பையை கோபமாய் நங் என தரையில் வைக்க, சிறிதளவு சாறு தரையிலும் சிதறியது. அதை கண்டு கொள்ளாத ஜானவி பாட்டி ஜூஸ் கோப்பையை எடுத்து கொஞ்சம் மருந்துவிட்டு, ஜூஸ் ஓகே, பட் புவர் சர்வீஸ் என அவனை குறை கூறிவிட்டு, இனி இப்படி இன்டீசென்டா கிளாஸை கீழே வச்ச எல்லா டேஞ்சரஸ் பிளான்லையும் உன்னை கோத்து விட்டுடுவேன். புவர் பாய், ஜாக்கிரத என சொல்லிவிட்டு ஜூஸை முழுசாய் குடித்து முடிக்க, அர்ஜுன் புக் செய்திருந்த கால் டாக்ஸி வந்து சேர்ந்தது. எழுந்து கொண்ட ஜானவி பாட்டி, வாங்க டியர், நாம போகலாம். அச்சு டார்லிங், எழுந்துக்கோமா. டுடே ஈவினிங் அம்மம்மா பிஸி, ஸோ போய் இப்பயே ஃபேஸ் பேக் போடணும். அர்ஜுன் தீபக் 2 பேரும் வயசு பசங்க, அப்படியே காத்தாட நடந்து வாங்க. உன் கிராண்ட்மா ரொம்ப டீசன்ட் தெரியுமா? வயசு பசங்களுக்கு எப்படி பிரைவசி தரேன் பாத்தியா? ஓகே, பாய் பாய். அர்ஜுன், நீ அப்படியே இந்த டாக்ஸி பில் பே பண்ணிடு என சொல்ல மூவரும் எழுந்து கால் டாக்ஸிக்கு சென்றனர். அர்ஜுன் பணம் கொடுத்ததும் கால் டாக்ஸி அங்கே இருந்து நகர்ந்தது. அர்ஜுன் மெதுவாய் நடக்கத் தொடங்க தீபக் அவனுடன் சேர்ந்து புலம்பிக் கொண்டே நடந்தான். அன்று மாலை அனைவரும் தங்களை திரட்ட சொன்ன தகவல்களை திரட்டி ஜானவியிடம் ஒப்புவிக்க, அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டவர் அவர் அடுத்த கட்ட திட்டத்தை அனைவரிடமும் விவரிக்க, அவரின் புத்தி சாதுரியத்தை எண்ணி அனைவரும் வியப்பு கொண்டனர். அவரை சதா முறைத்து கொண்டிருக்கும் பொம்மன் கூட, நான் கூட கிழவிய லூசுன்னு நினைச்சேன். கிழவி ஜூஸும் ஏசி காரும் கேட்டதுல தப்பே இல்லை. அப்பா, பொம்பளை சாணக்கியனா இருக்கும் போல என ஜானவியை மனதிற்குள் பாராட்டத் தொடங்கிவிட்டான். மண் மூடிய விதை போல மனது மூடி வைத்திருக்கிறது உன் மீதான என் காதலை. காதல் விடாமல் நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறது. என்றேனும் ஒரு நாள் கட்டாயம் வெடித்து வெளிக்கிளம்பும் என. சம்யு வீட்டின் மொட்டை மாடி ஈஸ்வர பாண்டியும் சுந்தரமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தபடி எதிரும் புதிருமாய் அமர்ந்திருந்தனர். நேரம் சரியாய் இரவு 11 ஆகி இருந்தது. இரவு நேரத்திற்கான குளிர் இருவரையும் நடுங்க செய்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு முன் முனியப்பசாமிக்கு படையல் போட்டது போல
கோழி பிரியாணி, காடை வறுவல், வறுத்த முட்டை, பொரித்த மீன், கூடவே வாட்டர் பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது. அது அனைத்தும் இரு இலைகளில் இருவருக்கும் முன்பும் வைக்கப்பட்டிருந்தது. சுந்தரமூர்த்தி மென்குரலில் புலம்பினார். படிச்ச முட்டாளுங்க. இந்த காலத்துல ஆவி, பூதம், பேயின்னு நம்பிக்கிட்டு. ச்சே, ஸ்டார் மூவி சீரியல் போச்சே என புலம்ப, அதே எரிச்சல் குரலில் ஈஸ்வரமூர்த்தியும் புலம்பினார். இன்னைக்கு நைட் மட்டும் அந்த முட்டி முட்டி சாமி சொன்ன மாதிரி எங்கப்பனும் உங்கப்பனும் வராம மட்டும் போகட்டும். நாளைக்கு அந்த ஆளை நான் ஜட்டி ஜட்டி சாமியா ஊர் எல்லை வரை ஓட ஓட விரட்டல. அந்த ஆள் இனி யாருக்கும் குறி சொல்றேன், பலன் சொல்றேன்னு போகவே கூடாது. அவர் மகளை தாலி தோஷம் உள்ளவள் என்று அந்த சாமியார் சொன்னதில் இருந்து அவர் மீது ஈஸ்வர பாண்டி வளர்த்து கொண்ட வன்மம் அவர் வார்த்தைகளில் வெளிப்பட்டது. இவர்கள் இருவர் உரையாடலையும் மொட்டை மாடியின் முதல் படியில் சற்றே மறைந்தவாறு நின்று கேட்டு கொண்டிருந்தனர் நம் பெண்கள் அணி. வேற யாரு? எல்லாம் நம்ம சம்யு, வீணா மற்றும் கயல்விழிதான். ஏய், இவங்க 2 பேரும் எப்படியும் சரக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு என்னமோ பிளான் எல்லாம் ஊத்திக்குமோன்னு பயமா இருக்கு. வீணா பதட்டத்தில் தன் கை விரல்களை கடித்து துப்ப, கயலோ, அக்கா பதட்டப்படாம இருங்க. பிளான் படி 12 மணிக்குத்தானே பேய் என்ட்ரி ஆகும். அதெல்லாம் ஒன்றும் சொதப்பாது. அந்த பக்கம் நிக்கிறது எங்க அத்தான் கட்டபொம்மனாக்கும் என்ற பெருமை பீற்ற, சம்யுவோ இருவரையும் பார்த்து முறைத்தபடி, ச்சே, 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்கடி. நான் எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயத்தில் இருக்கேன். இப்பதான் இவங்களுக்கு அவங்க அவங்க ஆள் மேல அன்பு பொங்குது. வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. பேசி பேசி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா மொத்த பிளானும் நம்மால சொதப்பிடும் என மென்குரலில் எச்சரிக்க, வீணாவும் கையலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாயினர். அதே நேரம் சம்யு வீட்டின் மொட்டை மாடியின் பின்புறம் இருந்த தென்னந்தோப்பில் நம் ஆண் சிங்கங்கள் குழுமி இருந்தனர். அர்ஜுனுக்கும் கட்டபொம்மனுக்கும் கை தேர்ந்த ஒப்பனையாளர்கள் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பழைய புகைப்படத்தில் இருந்த கஜேந்திரன் மற்றும் வீரபாண்டியின் முக சாயலை அவர்கள் முகத்தில் முடிந்த அளவு வரைவழைக்க பாடுபட்டு கொண்டிருந்தனர். மேலும் இருவரும் ஒரே மாதிரி வெண்ணிறத்தில் அவர்கள் முழு உடலையும் மறைக்கும் ஆடை அணிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்த தீபக்கோ வேர்த்து வழிந்தபடி, டே மச்சி, காவல் நாய்க்கு சிக்கன் பீஸ்ல கலந்து கொடுத்த மயக்க மருந்து இன்னும் 3 மணி நேரம் வேலை செய்யுமில்ல. எனக்கு அதுக பல்ல பார்த்ததுல இருந்து நம்பர் 2 நிக்காம போய்கிட்டு இருக்குடா. நல்ல வேலை தோப்பா போச்சு, இல்லைன்னா கழுவ தண்ணிக்கு திண்டாடி போயிருப்ப என தன் பாட்டுக்கு புலம்ப, அவர்கள் அருகில் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்கால் நீரை அள்ளி சரக்கில் கலந்து அடித்து கொண்டிருந்த சொக்கநாதன் தான் வாயில் ஊற்றிய முழு சரக்கையும் வெளியே துப்பிவிட்டு, அட படுபாவி, என்னடா வாய்க்கா தண்ணி பேட் ஸ்மெல் வருதேன்னு அப்பவே எனக்கு டவுட். எல்லாம் ஊ வேலையா? ச்சே, கிழவிய கழட்டி விட்டுட்டு வந்து என்னால நிம்மதியா சரக்கடிக்க முடியலையே. நான் போய் நேரா தண்ணி தொட்டியிலேயே சரக்க மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். டேய், அதுவாச்சும் சுத்தமா இருக்கா என தீபக்கை பார்த்து கேட்க, அவனோ தலையை இடமும் வலமும் மேலும் கீழும் என எல்லா பக்கமும் உருட்டி வைத்தான். அவன் சைகையில் ஆத்திரமடைந்த சொக்கநாதன், டேய்ப்பா, எனக்கு சரக்குக்கு மிக்சிங்க வேண்டாம், ராவா அடிச்சுக்கிறேன், ஆளை விடுங்கடா என புலம்பியபடியே அவர் அமர்ந்திருந்த தென்னை மரத்தில் மேலும் சாய்ந்து கொண்டு தன் பணியை தொடர்ந்தார். அவரை பார்த்து முறைத்த தீபக், டேய், இந்த ஆள் வந்து இங்க என்ன ஆணியை புடுங்க போகுதுன்னு இந்த கழடையெல்லாம் நீ டீம்ல வச்சிருக்க என அர்ஜுனிடம் புலம்ப, நீ அடங்கடி, டாபர்மேன் பல்ல பார்த்தே உனக்கு பேக்ல புடுங்கிக்குச்சு. எங்க தாத்தா பார் எப்படி 12 மணியா போற நடு ராத்திரியில அப்படியே சிங்க மாதிரி உட்கார்ந்திருக்கார் என பெருமை பீற்ற, அடக்க முடியாமல் சிரித்த சரண், பாஸ் கொஞ்சம் திரும்பி பாருங்க என அர்ஜுனிடம் சொல்ல, அங்கே சொக்கநாதன் அமர்ந்த நிலையிலேயே சரிந்து அடித்த சரக்கில் மட்டையாகி இருந்தார். அர்ஜுன் ஆத்திரத்தில் பல்லை கடிக்க, தீபக்கோ, சரக்கடிச்ச மட்டையான சிங்கத்தை இன்னைக்கு நைட் வீட்டுக்கு நீ தான் சுமந்துட்டு போறடா, அவரோட பேராண்டி, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சொல்லிவிட்டு மரத்தில் கயிற்றை இணைத்து கொண்டிருந்த சரணோடு சேர்ந்து இணைந்து கொண்டான். நேரம் சரியாய் 11:50 ஆகியிருந்தது. ஈஸ்வர பாண்டியும் சுந்தரமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தங்கள் எதிரே இருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து ஆளுக்கு ஒரு கல்ஃப் அடித்தனர். இருவரும் ஒரே பெக்கோடு தான் நிறுத்திவிட இருந்தனர். ஆனால் அந்த மதுவில் இருந்த விசித்திரமான சுவை அவர்களை மேலும் குடிக்க தூண்டியது.
இருவரும் அடுத்த 10 நிமிடத்தில் முழு பாட்டிலையும் காலி செய்திருந்தனர். ஈஸ்வர பாண்டி சற்றே குழறிய குரலில் சுந்தரத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன் மாப்ள, அந்த புறம்போக்கு முட்டி முட்டி சாமியார் சரியா 12 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதுக்கு நம்மள சரக்கடிக்க சொன்னா? அப்பதான் பேய் கூச்சப்படாம நம்ம முன்னாடி வரும்னு வேற சொல்லிட்டு போனான். மணி 12 ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் பேயையும் காணோம், பிசாசையும் காணோம் என தன் போக்கில் கேட்டுக்கொண்டிருக்க, இந்த புறம் சுந்தரமோ தன் கையில் கிடைத்த சிக்கன் லெக் பீஸை ஒரு கடி கடித்தபடி அவ்வளவு நேரம் தான் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை வெளியே எடுத்தார். எனக்கு என்னமோ இதெல்லாம் யாரோ பண்ற செட்டப் வேலை மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு நைட் பேய் வந்தா, அது நெஜ பேயா, பொய் பேயான்னு சுட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீ சும்மா எதிர்ல இருக்கிற பிரியாணிய சாப்பிடு மாப்ள. நான் இருக்கேன்ல என அவர் முதுகை தட்டி கொடுக்க, நீ நண்பேண்டா என பாண்டி அவர் தோளில் கை போட, இந்த புறம் அவர்கள் பேசுவதை கேட்டபடி அமர்ந்திருந்த பெண்கள் மூவரும் அதிர்ந்து போயினர். அச்சச்சோ! அக்கா, உன் மாமா என்னக்கா நமக்கு மேல கேடி கில்லாடியா இருப்பார் போல. சுடப் போறாரா? நான் இப்பவே அத்தானுக்கு ஃபோன போட்டு பிளான கேன்சல் பண்ண சொல்றேன் என கயல் பதற, தன் கையில் இருந்த மினி டேப் ரெக்கார்டர் மக்கர் செய்து கொண்டிருந்ததில் ஏற்கனவே எரிச்சலில் இருந்த சம்யுவோ, வாயை கொஞ்ச நேரம் மூடிட்டிருடி என தன் தமக்கையிடம் மொழிந்துவிட்டு, சுந்தரம் பேச்சில் கிளர்ந்த ஆத்திரத்தோடு டேப் ரெக்கார்டர் மண்டையில் நங் என ஒன்று போட்டாள். அதுவரை வாய் மூடி மௌனியாயிருந்த ரெக்கார்டர் தன் வேலையை செவ்வனே செய்யத் தொடங்கியது. முதலில் உஷ் என்ற பெரும் ஊதக்காற்றின் ஓசை பேரிரைச்சலோடு அந்த நள்ளிரவு நேரத்தின் அமானுஷ்ய அமைதியை கிழிக்கத் தொடங்கியது. தங்கள் பாட்டுக்கு எதிரே இருந்த அசைவ ஐட்டங்களை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்த நண்பர்கள் இருவரும் சற்றே அந்த சத்தத்தில் பீதி அடைந்தவர்களாய் இருவரும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் மேலும் நெருங்கி அமர்ந்தனர். மேலே அந்த சத்தம் கேட்டவுடன் கீழே நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு சிக்னல் கிடைத்து விட்டது என்ற நிம்மதியுடன் தங்கள் அடுத்த கட்ட வேலையை தொடங்கினர். இப்புறம் சம்யு தன் குரலை முடிந்த அளவு மாற்றிக்கொண்டு கர்ண குடூரமாய் சிரித்தாள். அவள் சிரிப்பை கேட்டு இதை அனைத்தும் நாடகம் என்று அறிந்த வீணா, கயல் உடலே பயத்தில் நடுங்கியது என்றால். பாண்டி சுந்தரம் நிலை மிக மிக மோசமாக இருந்தது. அந்த புறம் மேலே பறக்க தயாராயிருந்த பொம்மனும் அர்ஜுனும் அந்த சிரிப்பு ஒலியை கேட்டு தயங்கி நிற்க, சரணோ, பாஸ், ஒரிஜினல் பேய் என்டர் ஆயிடுச்சோ? ஊர்ல இருக்கிற எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும், கன்னி பசங்க நைட்ல தனியா இருந்தா அவங்கள கரெக்ட் பண்ண மோகினி பேய் சரியா 12 மணிக்கு வந்துடுமாம். இங்க வேற 1க்கு 4 இருக்கும். வந்து நம்மள கண்ணா பின்னான்னு ரேப் பண்ண போகுது. சரண் பீதியில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அள்ளிவிட, தீபக்கோ அடுத்த முறை வயிறு கலக்கத் தொடங்கிய போதும், ஏங்க பாஸ், மோகினி பேய் அழகா இருக்குமா என கேட்டு வைக்க, அரை போதையில் மயங்கி இருந்த சொக்கநாதனோ, டேய் பக்கி, முதல்ல அதுவும் ஒரு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அப்புறம்தான் ரேப் பண்ணும், பரவாயில்லையா என திரும்பி படுத்து கொண்டே கேட்க, தன் கண்களை உருட்டிய தீபக், ஏழுமலையானே, என்ன மட்டும் காப்பாத்துப்பா என தன் இஷ்ட தெய்வத்தை மனதிற்குள் வேண்டத் தொடங்கினான். அந்த பக்கம் சம்யவோ தன் பேய் சிரிப்பை நிறுத்திவிட்டு முடிந்த அளவு விசித்திரமான குரலில் பேசத் தொடங்கினாள். அவள் பேச்சு சத்தம் மொட்டை மாடியின் பின்புறம் நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் தெளிவாக கேட்கும்படி அதிக டெசிபலில் இருந்தது. டேய் சுந்தர், உன்னை பார்க்க வரப்போற என் புருஷனை கொல்ல துப்பாக்கியால கொண்டு வந்திருக்க. அதான் இன்னும் உங்க அப்பா உன் முன்னாடி வரல. ஒழுங்கா துப்பாக்கியை உன் தலையை சுத்தி தூக்கி போடு. இல்ல எங்க பேய்ங்க சங்கத்துல இருந்து உனக்கு தண்டனை கொடுக்க பறந்து வந்துடுவாங்க. இங்க கைது ஜாமீன் எல்லாம் கிடையாது மகனே. உன் கடவாயில ஓங்கி ஒரு அறை, அப்புறம் நீயும் பேயா சுத்த வேண்டியதுதான். துப்பாக்கியை தூக்கி போடுறியா இல்ல? அந்த குரல் அதோடு முடிந்துவிட, சுந்தரம் அந்த செயலை ஆற்றுவதற்கு முன் பயத்தில் உறைந்திருந்த ஈஸ்வர பாண்டி அந்த துப்பாக்கியை பிடுங்கி தன்னால் முடிந்த அளவு அந்த மாடியை விட்டு தூக்கி எறிந்தார். அந்த துப்பாக்கி சரியாய் போதையில் மயங்கி இருந்த சொக்கநாதன் தலையை பதம் பார்க்க, போதை தெளிந்து எழுந்த மனிதன், எவன்டா அது தூங்கிட்டு இருந்தவன் தலையில கல்ல தூக்கி போட்டது? வீரனா இருந்தா ஒண்டி கொண்டி வாங்கடா என அலப்பறை கொடுக்க, முகம் சுளித்த பொம்மன், அவனவன் 1000 பிரச்சனையில் இருக்கா, இந்த ஆள் வேற என முணுமுணுத்து கொண்டே அர்ஜுனை நோக்கி, என்ன சகல, உங்க அப்பா உன்னை போலவே பிளான் பண்றார் போல, உன்னை போடவே பிளான் பண்றார் போல. நல்ல வேலை யாரோ மேல பேசி சமாளிச்சிருக்காங்க. கையெல்லாம் சம்யுவா தெரியலையே.
கடவுளே கயலா இருக்கக்கூடாது. நாளைக்கு சண்டை வந்தா எங்கிட்டயும் இந்த வாய்ஸ்ல தான் பேசி மீதிய கிளப்புவாளோ என தன் சந்தேகத்தை அர்ஜுனிடம் கேட்க, அர்ஜுனோ அந்த விசாரணையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வேலையை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே 20 மினிட்ஸ் லேட். எனக்கு வேற மனப்பாடம் பண்ண டயலாக் எல்லாம் மறந்து போயிடும் போல இருக்கு என சொல்லிவிட்டு சரண் மற்றும் தீபக்கை நோக்கி நீங்க ஆரம்பிங்க என சைகை காட்ட, இருவரும் தென்னை மரத்தோடு தாங்கள் இணைத்து வைத்திருந்த கயிற்றை பிடித்து கீழ் நோக்கி இழுக்கத் தொடங்கினர். அவர்களுடன் அர்ஜுன் மற்றும் பொம்மனுக்கு வேடம் இட்ட ஒப்பனையாளர்களும் இணைந்து கொண்டனர். கயிறு கீழே வர வர அந்த கயிறோடு உடல் இணைக்கப்பட்டிருந்த அர்ஜுனும் பொம்மனும் மேல் நோக்கி செல்லத் தொடங்கினர். அந்த நடுநிசையில் அது பார்ப்பதற்கு ஏதோ ஆவி பறப்பதைப் போலவே இருந்தது. அப்படி அவர்கள் மேலே சென்று கொண்டிருக்கும் போது தென்னை மரத்தில் இருந்த இளநீர் ஒன்று இவர்கள் பாரம் தாங்காமல் கீழே விழுந்தது. விழுந்த இளநீர் போதையில் சுற்றி சுற்றி புலம்பிக் கொண்டிருந்த சொக்கநாதன் தலையில் விழ அவர் மீண்டும் டேய் எவன்டா ஆ எவ என கேட்டுக்கொண்டே வெற்றிகரமாய் மட்டையானார். சமயம் மறுபடியும் அந்த சூறாவளி போல் ஓசை கிளப்பும் ஒலியை ஒலிக்க விட வெள்ளை உடை அணிந்த இரு உருவங்களும் மேலே வந்தனர். அவர்கள் மேலே வரவும் பாண்டியும் சுந்தரமும் கிட்டத்தட்ட ஒருவரில் ஒருவர் பயத்தில் புதைந்தே போயினர். அவர்கள் மேலே வந்தவுடன் வீணா தன் கையில் தயாராய் வைத்திருந்த டார்ச் லைட்டை அவர்கள் முகத்தை நோக்கி அடிக்க, அந்த இருட்டில் முகத்தில் மட்டும் வெளிச்சம் படிந்த இருவர் உருவங்களும் அசல் பேயை தோற்கடிக்கும் அளவில் தத்ரூபமாயிருந்தது. தங்கள் கண்கள் தெரித்து வெளியே விழுந்துவிடும் போல சுந்தரமும் பாண்டியும் அவர்களை வைத்த கண் வாங்காமல் பார்க்க, மற்ற இருவரும் சற்று நேரம் கொடூரமாய் சிரிக்கத் தொடங்கினர். சிரித்து முடித்த இருவரும் சொல்லி வைத்தது போல ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு அழத் தொடங்கினர். அழுது கொண்டே முதலில் கஜேந்திரன் வேடம் அணிந்திருந்த அர்ஜுன் கஷ்டப்பட்டு கட்ட வைத்த தொண்டையின் மூலம் தன் தாத்தாவின் கட்டை குரலில் பேசத் தொடங்கினான். டேய் சுந்தரு, உனக்கு தெரியுமால, உனக்கு 6 வயசா இருக்கப்ப ஒரு கட்டையில போன கட்டுவிரியம் பாம்பு உன்னை கடிச்சிட்டு போயிடுச்சு. மந்திரிச்சு கயிறு கட்டின வைத்தியன் விடிய விடிய நீ தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப இங்க ஆவியா நிக்கிறானே என் நண்ப, என் தெய்வம், இவன் தான்லே உன் காலத்தை மடியில வச்சுக்கிட்டு விடிய விடிய கதை சொல்லி உன்னை முழிக்க வச்சான். நீ என்னடான்னா இன்னைக்கு அவன் பேத்திய உன் மகனுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற பொண்ணு பார்க்குற நினைப்பில் இருக்க. அர்ஜுன் நிறுத்த தன் இயற்கை குரலே வீரபாண்டியை ஒத்திருந்த கட்டபொம்மன் பேசத் தொடங்கினான். லேய் பாண்டி பையில, மிலிட்ரியில் வேலை செய்கிறது பெரிய கொலை குத்தமாலே. உனக்கு ஒரு முறை ஆக்சிடெண்ட் ஆனப்ப தான் ரத்தத்தை கொடுத்து உன் உயிரை காப்பாத்துனது என் நண்பன் கஜா தாண்டா. சொல்லப்போனா உன் உடம்புல ஓடுறதே மிலிட்ரி ரத்தம்தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்க. தாலி தோஷம் இருக்கிறது உன் மகளுக்கு தான். நீ ஒழுங்கா உன் மகளை என் கஜா பேரனுக்கு கட்டி கொடுத்தா நான் உன் மக தாலி தோஷத்தை பித்திருக்கள் ஆசி மூலமாக நிவர்த்தி பண்ணி தருவேன். இல்லை உன்னையும் உனக்கு வரப்போறானே வெங்காய மாப்பிள்ள, அவனையும் விடிய விடிய தூங்க விடாம கனவுல வந்து பேய் செங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி காட்டி பயமுறுத்துவேன். எப்படி வசதி? சொல்லிவிட்டு பொம்மன் நிறுத்த அடுத்த போதையில் லேசாய் குறைய துவங்கி இருந்த ஈஸ்வர பாண்டி, அப்பா எல்லாம் சரிப்பா, ஆனா அக்கா என் மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல என நிறுத்த, டேய் அறிவுகட்ட மூதி, வீட்டில் கட்டி கொடுக்குற வயசில் ஒத்த பொண்ணா இருக்கு, அதான் உன் தம்பி மக கையா இருக்கான்ல, அவ ஜாதகத்தை கொண்டு போய் அந்த பக்கி முட்டி முட்டி சாமி கிட்ட காட்டுங்க. அவளுக்கும் வீரபாண்டிக்கும் 10 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொல்லும். தாலி பலம் சும்மா யானை சங்கிலி கணக்கா உறுதியா இருக்குன்னு சொல்வான். உடனே உங்க அக்காக்காரி ஒத்துக்குவா. புரிஞ்சுதா? பொம்மன் முடிக்க மீண்டும் அர்ஜுன் தொடங்கினான். டேய் சுந்தரம், உன் மகனுக்கும் லேய் பாண்டி உன் மகளுக்கும் கல்யாணம் நீங்க இதுக்கு முன்னாடி குறிச்ச தேதியில நடக்கணும். 3 தலைமுறை நட்புல நம்மோடது. அது உங்களால கெட்டது. என் சாபம் உங்களை சும்மா விடாது. புரிஞ்சுக்க. அர்ஜுன் முகத்தை உக்கிரமாய் வைத்து கொள்ள பொம்மன் பாண்டியிடம், டேய் உங்க அம்மா நாகம்மையை கேட்டேன்னு சொல்லு. இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் என் கடைசி ஆசை நிறைவேறி நான் சொர்க்கம் போவேன்னு சொல்லு. நான் வரேன்டா. பொம்மன் முடிக்கவும் அர்ஜுன் அவன் தோள் மேல் கை போட்டுக்கொள்ள, நண்பனே நண்பனே என பாடிக்கொண்டே இருக்க, கயல் தன் கையில் இருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயை காற்றில் கலந்துவிட மற்றவர்கள் தங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தி கொள்ள சுந்தரமும் பாண்டியும் மயக்கமடைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து துயில தொடங்கினர்.
அவர்கள் மயக்க நிலையை எட்டிவிட்டனர் என்று உணர்ந்து கொண்ட பெண்கள் மூவரும் ஆண்களை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அர்ஜுன் தன் முகமூடியை கழற்றியபடி தன்னை நெருங்கி வந்த சம்யுவை அணைத்துக் கொள்ள, பொம்மனோ தன் முகமூடியை கூட கழற்ற பிரியமின்றி கயலை இழுத்து அணைத்து கொண்டான். அர்ஜுன் லேசாய் சீட்டி அடிக்க பெண்களை சுமந்து கொண்டே கயிறு கீழே இறங்கத் தொடங்கியது. சுற்ற சூழல் புரியாமல் அவர்கள் தங்கள் மோன நிலையில் மூழ்கி இருக்க அதை கண்ட சரணோ தீபக்கை நோக்கி, பாத்தீங்களா பாஸ், இவங்களை இவ்வளோ நேரம் சுமந்தே நமக்கு பேக் வீக்காய் போயிடுச்சு. இதுல இவங்க ஆளுங்களை வேற சுமக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்றபடி தான் தாங்கி பிடித்து கொண்டிருந்த கயிறை விட அர்ஜுனும் சம்யுவும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். அப்பொழுதும் எழுந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் சைட் பணியில் மூழ்கி இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் தொங்கிக் கொண்டிருந்தால் தனக்கும் அதே நிலைதான் என்பதை உணர்ந்த பொம்மன் தீபக் தன் பிடியை விடும் முன் கயலோடு கீழே இறங்கியவன் அருகில் இருந்த தென்னை மரத்தின் பின் அமர்ந்து கொண்டு அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டான். எங்க பாட்டி காட்டின முட்டி முட்டி சாமியார் ஒரு ஃப்ராடா இருக்க போய் நாம தப்பிச்சோம் கயல். அந்த பக்கி ஒரு விஸ்கி பாட்டில காட்டினதும் நாம எழுதி கொடுத்ததை எல்லாம் அச்சு அசலா ஒப்பிச்சு நம்ம காதலை காப்பாத்திடுச்சு. நமக்கு பையன் பிறந்தா அந்த ஆள் பெயரைத்தான் வைக்கணும் என பொம்மன் கயலிடம் வழியத் தொடங்க, ஐயா ஆசையை பாரு, என் மகனுக்கு நான் எனக்கு பிடிச்ச ஹிந்தி ஆக்டர் அக்ஷய் குமார் பேரைத்தான் வைப்பேன் என பழிப்பு காட்ட, என்னது உனக்கு அக்ஷய் குமாரைத்தான் பிடிக்குமா? எங்க அவனை உனக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுக்க சொல்லு பாப்போம் என அவளை நெருங்க, அத்தான் சும்மா இருங்க, அக்கா இருக்கா என கயல் தயங்கி கொண்டே பின்வாங்க, அங்க பாரு 2 நல்ல பாம்பும் சாரையும் கணக்க பின்னி பணஞ்சு கிடக்கு என அவர்களை சுட்டி காட்டியபடி அவளை தன் கரங்களில் அள்ளி கொண்டான். அதற்கு மேல் மறுக்க முடியாத கயலும் அவனோடு ஒன்றிக்கொண்டு அவன் முத்தத்தில் தன்னை தொலைக்க தொடங்கினாள். ஒப்பனையாளர்கள் சற்றே விடிந்தால் தான் கிளம்ப முடியும் என்பதால் அருகில் இருந்த மற்றொரு மரத்தில் சாய்ந்து துயிலத் தொடங்க, தீபக்கோ, என் ஆள் மாடியில தனியால இருக்கும், சரண் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் மேலே அனுப்புறீங்களா என கேட்க, மேல யாரு என சற்று நேரம் சிந்தித்த சரண், அட பாவி நீயுமா என அதிர்ச்சியில் வாய் பிளக்க, அவன் வாயை பார்த்து கொண்டிருக்க அங்கே தீபக் இல்லை. அனாதையாய் தொங்கிக் கொண்டிருந்த கயிறை பிடித்து மொட்டை மாடியையே அடைந்து விட்டான். மனதிற்குள் மிலிட்ரி ட்ரைனிங் வாழ்க என்று வாழ்க்கையில் முதல் முறையாய் தன் பணி குறித்த பெருமையையும் அடைந்தான். அங்கே வீணா தனியே மொட்டை மாடியில் நின்று கொண்டு பௌர்ணமி நிலவை ரசித்து கொண்டிருந்தாள். அவளை பின்புறம் இருந்து ஒரு கை இழுத்து அணைக்கவும் வீணா அலற எத்தனித்தாள். ஆனால் அவள் செய்கையை உணர்ந்தவன் போல தீபக் அவள் இதழ்களை தன் இதழ்களால் மூடினான். அலற வாய்ப்பில்லாது போன வீணா முதலில் திமிரி பின் தான் இருப்பது தீபக்கின் பிடியில் என்பதை உணர்ந்து அவன் பிடியிலே நெகிழ்ந்து அவனின் ஆழ முத்தத்தை அனுபவிக்கத் தொடங்கினாள். நீண்ட நெடிய முத்தத்திற்கு பின் அவளை விடுவித்த தீபக், சாரி வீணா, உன்னை பார்த்தாலே என் லவ்வை எப்படி சொல்றதுன்னு ஒரே தயக்கம். இன்னைக்கு ஒரே ரொமான்டிக் சரௌண்டிங்ல உன்னை பார்த்ததும் என்ன மீறி ஐம் சாரி. தீபக் திக்கி திக்கி முடிக்க அவன் கரத்தை பற்றி கொண்ட வீணா அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நாணம் தடுக்க தலை குனிந்து கொண்டே, நீங்க இப்படி உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணதும் எனக்கு பிடிச்சுதான் இருக்கு என்று சொல்ல, வீணா என்று அவள் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டவன் அங்கேயே அமர்ந்து அவளை தன் மடி சாய்த்து கொண்டு மீண்டும் காதல் கதை பேசத் தொடங்கினான். கீழே மற்ற 2 ஜோடிகளும் ஒருவர் மடியில் மற்றவர் காதல் கதை பேசி கொண்டிருக்க நொந்து போன சரணோ, ஏன் ஆளை மட்டும் விவரமா கழட்டி வந்திருக்குதுங்க, ஒரு வயசு பையன் முன்னாடி இருக்கானேன்னு 2 பேத்துக்கும் கொஞ்சமாவது நினப்பு இருக்கா? மேல வேற ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ண போயிருக்கான். என்னை தவிர எல்லாம் என்ஜாய் பண்ணுதுங்க. டேய் சரண், உனக்கு லக்கே இல்லடா என அவன் தன்னை தானே திட்டிக் கொண்டு முன்னே நடக்க சொக்கநாதனின் பாக்கெட்டில் இருந்த செல்போன் அலறத் தொடங்கியது. அவர் மிதம் மிஞ்சிய மோதையில் உறங்கிக் கொண்டிருக்க அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்த சரண் அழைப்பது அவர் மனைவி ஜானவி என அறிந்ததும், இந்த பாட்டி வேற ஏன் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுது, ஒரு வேளை பிளான் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணுதோ, சரி நாமே அட்டன் பண்ணி பிளான் சக்சஸ்னு சொல்வோம். சரண் நினைத்து கொண்டே போனை ஆன் செய்து தன் காதில் வைக்க அந்த புறம் ஜானவியின் அழுகை குரல் அவனை வரவேற்றது. ஏங்க உடனே கிளம்பி வாங்க, நம்ம அச்சுவுக்கு மறுபடியும் அந்த மயக்கம் வந்துடுச்சு. இப்போ இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கோம்.
அவங்க உடனே அப்பல்லோ கொண்டு போக சொல்றாங்க. வாசு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண போயிருக்கான். நீங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முடிஞ்சா மாப்பிள்ளையையும் எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அதோடு அந்த இணைப்பு துண்டிக்கப்பட, சரண் அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த அலைபேசியை நழுவ விட்டான். அவனை அறியாமலேயே அவன் கண்களில் நீர் திரண்டிருந்தது. அடுத்து அவனின் அச்சு என்ற அலறலில் மற்ற 3 காதல் ஜோடிகளும் தன் கண்களில் கேள்விக்குறியோடு அவன் முன் நின்றனர். வாய் திறந்து பேச முடியாமல் அவர்களை பார்த்து கண்களில் திரண்ட கண்ணீரோடு தான் அலைபேசியில் கேட்ட விஷயத்தை சரண் திக்கித் திணறி சொல்ல, மற்ற 6 முகமும் அதிர்ச்சியை தத்தெடுத்தது. அங்கே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அச்சுவோ அரை மயக்க நிலையில் தன்னை அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள். சரண், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சரண், ஐ எம் சாரிடா சரண், சரண். அவள் புலம்பல் குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்க, அவள் அருகில் அமர்ந்திருந்த ஜானவி அழுகையை வாய்க்குள் அடக்க போராடி கொண்டிருந்தார். இருவரும் எப்போதும் இறுகி இருந்தோம். கடினப்பட்ட கற்பாறை என காதல் அமைதியாய் செதுக்கிக் கொண்டிருந்தது நமக்கான காதல் சிற்பத்தை. அப்பல்லோ மருத்துவமனை தன்னை சுற்றியிருந்த முகமூடி அணிந்த மருத்துவ பணியாளர்களை நோக்கி ஒரு பலவீன புன்னகையை செலுத்தியாச்சு. தன் வலக்கையை தன் இடக்கையில் தாங்கியபடி தன்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த சரணின் கரத்தில் தன் இதழ்களை மென்மையாய் உற்றிவிட்டு, ஐ லவ் யூ சரண் என மென்மையாய் மொழிய, சரணை மீறி அவன் கண்களில் கண்ணீர் துளித்து அச்சுவின் கரத்தில் பட்டு தெரித்தது. இன்னும் 10 நிமிடத்தில் அச்சுவிற்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எனப்படும் எலும்பு மஜ்ஜை தான அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது. அறுவை அரங்கிற்குள் நுழையும் முன் அச்சு தன் காதலை சரணிடம் தெரிவிக்க, சரணின் இதயமோ இன்னும் 10 நிமிடத்தில் அச்சுவிற்கான வாழ்வா சாவா பயணம் தொடங்கப் போகிறது என்ற பதற்றத்தில் அவள் கரத்தை இன்னும் இறுக பற்றி கொண்டான். அவனாக வெளியேறுவான் என்று காத்திருந்த செவிலியர் அவனிடம் வெளியேறும் உத்தேசம் தற்சமயம் தென்படாததைக் கண்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ப்ளீஸ் என்று இழுக்க, சரண் தன் நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்தான். எழுந்தவன் அச்சுவின் நெற்றியில் மென்மையாய் இதழ் பதித்துவிட்டு, உனக்காக காத்திருப்பேன் அச்சுமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற எண்ணத்தை உன் அடி மனசுல பதிய வச்சுக்கோ. நீ நீ கண்டிப்பா என் அச்சுவா, மறுபடியும் எனக்கு திரும்ப கிடைப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பயப்படாம போயிட்டு வா என சொல்லிவிட்டு அவள் கண்களை பார்க்க, அச்சுவோ அவனை தேற்றும் ஒரு புன்னகையை இதழ்களில் தேக்கினாள். அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சரண் அந்த அறையை விட்டு வெளியேறி வெளியே நந்தவனம் போல அமைக்கப்பட்டிருந்த குடிலில் சென்று அமர்ந்தான். அந்த நந்தவனத்தின் நடு மையமாய் புல்லாங்குழல் ஏந்திய கண்ணன் தன் மாய சிரிப்பை சிந்தியபடி நின்று கொண்டிருந்தார். குடிலின் மறு ஓரத்தில் அர்ஜுனின் குடும்பமும் வாசுவின் குடும்பமும் அமர்ந்திருக்க, சரண் யார் அருகிலும் சென்று அமர பிரியமில்லாமல் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவர்கள் யாருக்கும் அவன் மௌன நிலையை கலைக்க பிரியம் இல்லை. அவர்களும் யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. அனைவர் எண்ணமும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப் போகும் அறுவை சிகிச்சையின் மீதே நிலை கொண்டிருந்ததால் மற்றவரை தேற்றவோ ஆறுதல் படுத்தவோ யாருக்கும் மனமில்லை. சரணின் மூடிய விழிகளுக்குள் ஜானவி 2 நாட்களுக்கு முன் அவனிடம் பகர்ந்த அச்சுவை பற்றிய உண்மைகள் மீண்டும் அவன் மனதில் உலா வரத் தொடங்கின. அச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற விஷயத்தை கேட்டு அனைவரும் அங்கே அறக்க பறக்க சென்றடைந்தும் யார் அனுமதியும் இல்லாமல் சரண் முதல் ஆளாய் அச்சு இருந்த அறையை அறிந்து அவளை காண ஓடினான். அங்கே அச்சு தன் சுய நினைவின்றி புலம்பிக் கொண்டிருக்க, அப்படி அவள் என்ன சொல்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள அவள் அருகே குனிந்தவன் அவள் தன் பெயரை சொல்லி புலம்புவதும் சற்றே இடைவெளி விட்டு மன்னிப்பு கோருவதுமாயிருக்க, முதலில் சரணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் முகத்தில் குழப்பத்தை கண்ட ஜானவி அவனை தனியே அழைத்து சென்று முதல் முறையாக அச்சுவின் இன்னொரு பக்கத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்த தொடங்கினார். சரவணா, அச்சு, எங்க அச்சு. கொஞ்ச நேரம் கமறிய தன் குரலை செருமி சரிப்படுத்தி கொண்டவர், உன்னை உயிருக்குயிரா விரும்புறாப்பா. ஆனா அதை சொல்ற நிலைமையில அவ அப்ப இல்லை. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு அவளை பிடிக்குங்கிறது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் தன்னோட நிலைமை தெரிஞ்ச அவ காதலை உன்கிட்ட சொல்லி உன் மனசை கலைக்க விரும்பல. சொல்லிவிட்டு அவர் அழத் தொடங்க, ஐயோ பாட்டி, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியிற மாதிரி தான் பேசுங்களேன்.
என பொறுமையின்றி ஜானவியிடம் கேட்க, தன் அழுகையை கட்டுக்குள் கொண்டு வந்த ஜானவி அச்சுவின் கடந்த காலத்தை சாரனிடம் சமர்ப்பிக்கத் தொடங்கினார். நீங்க இப்ப எல்லாரும் பார்க்குற அச்சு உண்மையான அச்சு இல்ல. அவ உண்மையா சொல்லப்போனா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லட்சியம் லட்சியம்னு வெறி பிடிச்ச மாதிரி ஸ்விம்மிங்ல நேஷனல் சாம்பியன் ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருந்தவ. யார் கூடயும் அனாவசியமா பேச மாட்டா. ரொம்ப மூடி டைப். ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சா ஸ்விம்மிங் பிராக்டிஸ் இப்படித்தான் இருப்பா. என் மகன் அதுக்கும் மேல பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பான். என் மருமக சொந்தமா பெண்கள் பத்திரிகை நடத்திட்டு இருந்தா. இவங்க தாத்தா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு காலேஜில் ஹெச்ஓடியா இருந்தேன். சுருக்கமாக சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறது டைனிங் டேபிளில் மட்டும்தான். அப்போ கூட ஒரு ஹாய் ஹலோவோட எங்கள் பேச்சு முடிஞ்சிடும். அதுதான் இப்போ அச்சுவோட இந்த நிலைமைக்கு காரணம். அச்சுவுக்கு சின்ன வயசுலேருந்தே சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சரியாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் அதை பற்றி அதிகமாக கண்டுக்கலை. அச்சுவுக்கு மறுபடி ஸ்விம் ப்ராக்டிஸில் இருக்கும்போது அந்த தண்ணி ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகி இருக்கு. அவள் எங்ககிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் எங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்துருக்கா. வழக்கமாக எங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களே போய் எங்கள் ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணுறது தான் வழக்கம். என்ன அச்சு போனால் துணைக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா காரில் கூட போவா. அவ்வளோதான் வித்தியாசம். சாதாரண சளி தொந்தரவு தான்னு அவளுக்கு சில ஆன்டிபயாட்டிக்ஸ் எழுதி கொடுத்துருக்கார். ஒரு வாரத்தில் அதுவும் சரியாகி இருக்கு. ஆனால் அடுத்த 10 நாளில் மறுபடியும் அதே பிரச்சனை. தொடர்ந்து 2-3 வாட்டி இதே ப்ராப்ளம்னு அவள் வரவும் எங்கள் ஃபேமிலி டாக்டர் மோகன் அவள் மெடிக்கல் ஃபைல் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு மறுபடி சைனஸ் ப்ராப்ளம் தொடங்கி இருக்கிறதாகவும் மேபி ஸ்விம்மிங் பூல் வாட்டர் அவளுக்கு ஒத்துக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்ச நாள் அவளை ஸ்விம்மிங் அவாய்டு பண்ண சொல்லி இருக்கார். ஆனால் அந்த சமயத்தில் இன்னும் 3 மாசத்துல நேஷ்னல் லெவல் காம்படிஷன் தொடங்க போகிற சமயம் அச்சுவுக்கு அவள் கனவை விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட பிரியம் இல்லை. ஆனால் எங்கள் டாக்டர் கிட்ட ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணி பார்க்குறதா பொய் சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கா. ஆனால் ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் போயிருக்கா. மறுபடி அந்த அலர்ஜி தொல்லை ஏற்பட்டப்ப எல்லாம் எங்கள் ஃபேமிலி டாக்டர் கடைசியாக ப்ரெஸ்கிரைப் பண்ண அதே மாத்திரையை வாங்கி வாங்கி சாப்பிட்டு சமாளிச்சிருக்கா. இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஃபேமிலி டாக்டர் கடைசியாக எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் அதிக அளவு பவர் கொண்ட ஹை ஆன்டிபயாட்டிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் அலர்ஜி கண்ட்ரோல் பண்ணுற இம்யூனோ சப்ரஸாஸ். அதை அச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்ருக்கா. நேஷ்னல் லெவல் காம்படிஷன் தொடங்க போகிற 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங் சென்டரில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. அச்சு ப்ராக்டிஸில் இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டதாகவும் உடனே எங்களை கிளம்பி வர சொன்னதும் நாங்கள் எல்லாரும் பதறி போனோம். அவளை பெங்களூர்ல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அவங்க 2 நாள் அவளை அங்கேயே தங்க வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் எங்கள் தலையில் கல்லை தூக்கி போட்டாங்க. அச்சு தொடர்ச்சியாக அதிக பவர் கொண்ட ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்புறம் அந்த அலர்ஜி மாத்திரை எல்லாம் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்டதால அவள் உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் உற்பத்தி மொத்தமாக பாதிக்கப்பட்டு ஒரு விதமான இரத்த புற்றுநோய் தாக்கி இருக்கிறதா சொன்னாங்க. இதில் என்ன அசிங்கம்னா அச்சு கண் முழிச்சு சொல்கிற வரைக்கும் அந்த டாக்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி கேட்டப்பெல்லாம் அச்சு முதல் நாள் வரைக்கும் நார்மலாக தான் இருந்தா. அவள் எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிற வழக்கம் இல்லைன்னு நாங்கள் 4 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் கேன்சர் அப்படி இப்படின்னு சொன்னதும் நாங்கள் எல்லாரும் பதறி போயிட்டோம். எங்களை சமாதானப்படுத்தின டாக்டர் இப்போ கேன்சரை குணமாக்க நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணார். அது வரைக்கும் பணம் அந்தஸ்து அப்படி இப்படின்னு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்து நாங்கள் எல்லோரும் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து அச்சு மட்டும்தான் எல்லாம்ங்கிற மாதிரி மாற ஆரம்பித்தோம். எங்கள் குடும்பம் மொத்தமும் சிரிப்பை தொலைச்சது. கீமோதெரப்பியில் அச்சு உடம்பு தேரலை, மாறா தேய ஆரம்பிச்சது. அந்த நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நர்ஸ் அவளுக்கு ஊசி போட்டுட்டு வெளியே போக அந்த மருந்து ஒத்துக்காம அச்சு வாமிட் பண்ணா. அவள் வாந்தியை கையில் ஏந்தின நான் அவளை க்ளீன் பண்ணி படுக்க வச்சேன். அப்போ என் பேத்தி என்னை பார்த்து கேட்ட கேள்வி இன்னும் ஈட்டியாக என் நெஞ்ச குத்திக்கிட்டு இருக்கு தம்பி. ஏன் பாட்டி, ஏன் நீங்கள் எல்லாரும் முன்னாடியே இது மாதிரி என் மேலே அன்பாக இல்லாமல் போனீங்க? நான் சாக போகிறேன்னு தானே இப்போ எல்லாம் மம்மி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்களா? டாடி டெய்லி நைட் வந்து அவர் காலேஜ் கதையெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சுட்டு போகிறாரா?
நீ எப்பவும் என் கூடவே இருக்க. தாத்தா டெய்லி வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறார். நான் சீக்கிரம் சாகப் போறேன்னு தானே இதையெல்லாம் செய்றீங்க. நான் முதல்ல ஸ்கூல்ல ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனப்போ, அத காட்ட எவ்ளோ ஆசையா வீட்டுக்கு ஓடி வந்தேன் தெரியுமா? வீட்ல யாருமே இல்ல. அடுத்த நாள் காலையில அத பத்தி சொன்னப்ப, "ஹவ் ஸ்வீட், குட்" இப்படி ஆளுக்கு ஒரு கமெண்ட் குடுத்துட்டு, நான் வாங்கின கப்ப தொட்டு கூட பார்க்காம போயிட்டீங்க. நான் தனியா எவ்ளோ அழுதேன் தெரியுமா? அப்படித்தான் நான் 10th படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தேன். அங்க போட்டியில கலந்துக்க வந்த எல்லா பொண்ணுங்க கூடயும் அவங்க அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ண வந்திருக்காங்க. ஆனா என் கூட என் கோச் மட்டும் தான் இருந்தார். அந்த கோல்டு மெடல் வீட்ல எந்த மூலையில இருக்குன்னு கூட இப்ப யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்ட பார்த்து பார்த்து அது கொடுத்த தனிமையை பார்த்து பார்த்து பயந்து போய்த்தான் பாட்டி என்ன நானே நீச்சல் குளத்துல மூழ்க வைக்க கத்துக்கிட்டேன். நீந்தும் போது கிடைக்கிற தன்னம்பிக்கை, அடுத்தவங்களை முந்தும் போது கிடைக்கிற சந்தோஷம், தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது தர்ற வேற உலகத்துக்கான ஃபீலிங், இது எல்லாம் சேர்ந்து தான் நீச்சலை எனக்கு பைத்தியமாக்குச்சு. அதுதான் இந்த வருஷம் +2வா இருந்தாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து ஸ்விம் பிராக்டிஸ் போக ஆரம்பிச்சேன். நம்ம டாக்டர் மோகன் சொன்னப்ப கூட அவர் வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்விம்மிங் பூலை தேடி போனேன். இப்போ இந்த வியாதியோட போராடிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்தியா பாட்டி? எந்த லட்சியத்துக்காக என் உடம்ப அலட்சியப்படுத்தினனோ, இனி அந்த லட்சியமே கனவா போச்சு. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போனாலே இன்ஃபெக்ஷன் ஆகும்னு டாக்டர் சொல்றார். இனி நான் எப்படி எல்லாரும் யூஸ் பண்ற ஸ்விம்மிங் பூல்ல போய் நீந்தி ஜெயிச்சு? எல்லாம் போச்சு பாட்டி. நீங்க எல்லாம் என்கிட்ட முன்னாடியே இதே அன்போட அக்கறையோட இருந்திருந்தா நான் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பேன் பாட்டி. சொல்லிவிட்டு அன்னைக்கு அச்சு ரொம்ப நேரம் அழுதா. கீமோ முடிஞ்சு அவளுக்கு ரேடியோ தெரப்பி ஆரம்பிச்சாங்க. அது அதை விட கொடுமையா இருந்தது. வீடு எப்பவும் சோகத்திலேயே இருக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல தானும் ஒதுங்கியே இருந்தாச்சு. வீட்ல எல்லோரும் தன்னால தான் சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு முடிவு பண்ணி மெதுவா அவ கூட்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சா. கரஸ்ல ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க ஆரம்பிச்சா. அவ அம்மாவை அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச டென்னிஸ் கேம்ல மறுபடியும் சேர வச்சா. வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்த என்னை லேடிஸ் கிளப் மெம்பர் ஆக்கி சுறுசுறுப்பாக ஓட வச்சா. அவங்க அப்பனை ஏதாவது குறும்பு பண்ணி எந்நேரமும் சிரிக்க வச்சா. அவங்க தாத்தாவுக்கு அவர் காலேஜ் டேஸில் வெஸ்டர்ன் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு பேச்சு வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பாலே சம்பா இப்படி டான்ஸ் கிளாஸ் அனுப்பி வச்சா. அவ குறும்புல, அவ சிரிப்புல, முதல்ல அவ செய்யறதுக்கெல்லாம் பொய்யா சிரிக்க ஆரம்பிச்ச நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க வாழ்க்கையே இப்படி தாங்குற மாதிரி அவளுக்காக மாறி போனோம். எங்க வீட்ல மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையை இத்தனை வருஷமா வாழாம போனோமேன்னு நாங்க எல்லாம் ஏங்குற அளவுக்கு எங்க அச்சு எங்க வாழ்க்கையை அழகா மாத்துனா. தினமும் எல்லாரும் காலையிலேயும் சாயங்காலமும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கேலி கிண்டல் செய்துப்போம். மாசம் ஒரு முறை ஒண்ணா டூர் போனோம். சண்டே ஆனா கோயிலுக்கு போவோம். அன்னைக்கு நைட் கை சமையல்னு அச்சு அவங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் என் வீட்டு தோட்டக்காரனை கூட விடாம சமையல் போட்டி வைப்பா. இதுல காமெடி என்னன்னா அவங்க சமைச்சதை அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி டேஸ்ட் பண்ணி மார்க் போட சொல்லுவா. அன்னைக்கு யார் சமையலை சாப்பிட்டு யார் வாமிட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். அப்பவெல்லாம் மேக்சிமம் எங்க வீட்டு தோட்டக்காரன் தான் ஜெயிப்பான். ஒரே சிரிப்பும் கேலியும் சந்தோஷமுமா இருக்கும். அச்சுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறதையே நாங்க மறந்துட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சோம். அப்பத்தான் மறுபடியும் அந்த பெரிய இடி எங்க தலையில விழுந்தது. அச்சுவுக்கு இனி கீமோ ரேடியோ தெரப்பியால பலன் இல்லை. இந்த நோயை முழுசா குணமாக்கணும் அப்படின்னா அவளுக்கு மறுபடி புதுசா வெள்ளை அணுக்களை உருவாக்குற புது எலும்பு மஜ்ஜையை அவ உடம்புல பொருத்தி ஆகணும். அதுவும் சீக்கிரமே. அவ தாத்தாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இருக்கிறதாலேயும் வாசு ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு கிட்னி டொனேட் பண்ணி இருக்கிறதாலேயும் அவங்க 2 பேரை டோனரா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ராகினியோட ஃபோன் மேரோ அச்சுவுக்கு மேட்ச் ஆகலை. ராகினியோட போன் மேரோ அச்சுவுக்கு மேட்ச் ஆகலை. எனக்கு ஏற்கனவே எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கிறதுனால என்னோட சாம்பிள்ஸ் அச்சுவோட மேட்ச் ஆகியும் என்ன அவங்க டோனரா ஏத்துக்கல. டாக்டர்ஸ் வேற ரிலேட்டிவ் டோனர்ஸ் தேட சொன்னாங்க.
நாங்க பெங்களூர் வந்து செட்டில் ஆனதுல இருந்து அவ்வளவா எங்க சொந்தக்காரங்க கூட டச்ல இல்ல. சில பேர் எங்கள விட வசதி குறைவுன்னு ஸ்டேட்டஸ் பார்த்தும் சிலர ஒதுக்கி வச்சோம். எங்க மாப்பிள்ளை சொந்தத்த பேச்சு வாக்குல என் பையன் ஒரு முறை மட்டமா பேசப்போய், என் பொண்ணே என்னை பார்க்க அதிகம் பெங்களூர் வரமாட்டா. இப்ப ரிலேட்டிவ் டோனர் தேட சொன்னதும், முதல்ல என் மருமக பக்கம் சொந்தக்காரங்கள சந்திச்சு ஹெல்ப் கேட்டோம். சில பேர் பழைய வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு, ஆறுதல் சொல்ற மாதிரி எங்க பணத்திமிரை குத்தி காட்டி பேசிட்டு மறுத்துட்டாங்க. சில பேர் நாங்க கொடுக்கறதா சொன்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஆனா, அவங்க மேரோ அச்சுவோட மேட்ச் ஆகலைன்னதும், அவங்களும் வருத்தப்படுற மாதிரி, எங்க எல்லார் முன்னாடியும் இனி அச்சுவோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் எங்க வீடு சோகத்துல மௌனமாச்சு. இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போன அச்சு, இனி எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயி உதவி கேட்கக்கூடாதுன்னு எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா. நான் அப்பதான் என் பொண்ணுகிட்ட பேச நினைச்சிருந்தேன். அதை என் பேத்தி சுத்தமா தடுத்துட்டா. அதுக்கப்புறம் வாலண்டரி டோனருக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல பதிவு பண்ணிட்டு, இன்னைக்கு நல்ல செய்தி வரும், நாளைக்கு நல்ல செய்தி வரும்னு நாங்களும் காத்திருக்க ஆரம்பிச்சோம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.